ஒவ்வொருவராக அவரே அழைத்து பேசி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில தமிழிசை சவுந்தரராஜனை அவர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் வேளச்சேரி, விருகம்பாக்கம் தொகுதிகளிலும் அதே போல தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலும் போட்டியிட விரும்புவதாக, அதாவது இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே அண்ணாமலையை நயினார் நாகேந்திரன் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தனக்கு விருப்பம் இல்லை என்றும் அதன் பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் அவர் கூறியதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா ஏற்கனவே எத்தனை தொகுதிகள், ஏறத்தாழ 20 to 30 தொகுதிக்குள் அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய சூழல்ல முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்ற விவரங்களை நயினார் நாகேந்திரன் பட்டியலிட்டு வருகிறார். அந்த வகையில அண்ணாமலையை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் திட்டவட்டமாக இந்த தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட அண்ணாமலை வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தரப்பு விரும்புவதாகவும் அதற்கேற்ற வகையில் அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியும் கூட அவர்கள் செய்ய இருப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது.